பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நீட்டு மிளகா, இது வந்து குண்டு மிளகா. இது ரெண்டுமே ரொம்ப காரமாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவேப்பிலை செடி வந்து நல்லா சூப்பராகிடுச்சு. இது பெரிய பெரிய கருவேப்பிலை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பூச்சி தெரிதா உங்களுக்கு? வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடியெல்லாம் பார்த்துட்டு வீடியோ பண்ணிவிட்டு பூவெல்லாம் பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து மழை ஃப்ரெண்ட்ஸ், மழை பெஞ்சுனே இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லா வேலையுமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவேப்பிலை செடி வந்து நல்லா சூப்பராகிடுச்சு. இது பெரிய பெரிய கருவேப்பிலை. இது வந்து பெரிய செடி. இது நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு பிறகு நம்ம வேறு பெரிய தொட்டியில் வைக்கலாம். இப்போ புதினாவெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக அது நல்லா வளர்ந்துருக்குது. முள்ளு கொஞ்சம் பெருசு பெருசாக வளர்ந்துருக்குது. புதினாவும் முருங்கை மரத்தில் வந்து நான் பூ வரோன்னு பார்த்துனுக்கிறேன். ஆனால் இது என்ன வருதுன்னு தெரில. இலை துளிராட்டம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பூ இல்லை போலுக்குது. பார்க்கலாம் என்ன வருதோ வரட்டும். இந்த சேப்பங்கிழங்கு காலி பண்ணி ஒரு முறை பார்க்கணும், அதில் வச்சுருக்குதா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா எடுத்து. நம்ம வாழை மரம் பாருங்க, 2-3 இலை காஞ்சி போயிட்டுக்குது. மேலே இருக்கிற இலை மட்டும்தான் நல்லா இருக்குது. இது உள்ள வச்சிருக்கிற கனகாமர செடியெல்லாம் நல்லா இருக்குது. கத்திரிக்காய் செடி பாரு, இது பாரு, அழகா இருக்குது கத்திரிக்காய். இது பாருங்க, நம்ம கார்டனில் வச்சு அழகான தழை மருதாணி நம்ம அரைச்சி கையில் வச்சுன்னு இருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. இதுலேயே வேர் தெரிஞ்சுப்பா, மண் போடணும். இது இல்லை, கத்திரிக்காய் செடியிலே கம்மியாக இருக்குது மண். எல்லாத்துலேயுமே பூ வச்சிருக்குது. இப்போ இதில் நாவல் பழம் வந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். 5 வருஷத்துல நாவல் மரம் பூ வைக்குமா. இது 5ஆவது வருஷமா அந்த ஆண்டி சொன்னாங்க. பார்க்கலாம் நான். இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி செடியில் நேற்று வந்து 11 பூ பூத்துருந்தது. இன்னைக்கு 2 பூ பூத்துருக்குது. கிளியலாமா, அப்புறமா கிளியலாமா. இன்னைக்கு வந்து மல்லியில் 1 2 3 4 மல்லிகைப்பூ பூத்துருக்குது. நம்ம கத்திரிக்கோல் எடுத்துன்னு வந்து கட் பண்ணி விடணும்பா. மந்து வந்துடும். நம்ம மேலே வராதுரும் கட் பண்ணி விட்டா தான் இது நிறைய பூக்கும். இதில் 4 பூ வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சீத்தாப்பழி மரத்தில். ஆனால் அந்த பூவெல்லாம் கொட்டிட்டுக்குது. ஃபஸ்ட்டு முறை வந்து பூ வச்சு கொட்டிடுமா. அதில் கூட கொய்யாக்காய் மரத்தில் போன வருஷம் என்ன பூ வச்சிச்சு, அது கொட்டிட்டு இப்போ மறுபடியும் பூ வச்சிருக்குது கொய்யாக்காய். அது மாதிரி இதில் கூட இப்போ கொட்டிட்டு இன்னொரு முறை வரும்போது தான் சீத்தாப்பழி பழம் வைக்கும் பொழுது. இதில் நம்ம வந்து அந்த மருதாணி இது கூட சரியாக கட் பண்ணி விடணும். நம்ம கத்திரிக்கோள் எடுத்து வந்து இது நெல்லிக்காய் மரம் பாருங்க, மக்கள் குத்தாங்களா அந்த கொய்யாக்காய் மரம். நல்லா இந்த எலுமிச்சங்கன்று, அந்த கறிவேப்பிலை கண்ணும் நல்லா இருக்குது. மிளகா செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நிறைய மிளகா வச்சிருக்குது. அழகாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுது. இது கொஞ்சம் டார்க் கலர் ஆனால் தான் பழுக்கும். மிளகா ரெட் கலர் ஆகும். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் லம்பா மிளகா. அது உள்ளே இருக்குது பாரு, அதான் லம்பா. இது வந்து குண்டு மிளகா தகுது பாரு. லம்பா மிளகா 2 வச்சுருப்பா. இதா 3. ஐயோ வந்துச்சு. போட்டாக்க வராது. ரொம்ப காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகா. அதையும் கிள்ளிக்கலாம்பா, அப்பா கொடுக்கலாம் சாப்பிடும். 2 வேணாம், அது வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நீட்டு மிளகா, இது வந்து குண்டு மிளகா. இது ரெண்டுமே ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து தான் நம்ம காய வச்சுட்டு மிளகாத்தூள் அரைப்போம் சாம்பாருக்கெல்லாம் போடுறதுக்கு. இது நம்ம மிளகா செடியில் எவ்வளோ மிளகா வைக்குதுன்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு பிறகு நம்ம எடுத்து அரைக்கும் போது காட்டுறோம் உங்களுக்கு. நான் மசாலா அரைக்கும் போது ரோஸ் செடியில் இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. கிள்ளிக்கலாம். அரும்பு வந்துக்குது பாப்பனே. ஜாதி மல்லியில் இதோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியும் பார்க்குறேன் இதில் பூ வரலையே, இன்னும் அரும்பு வரலையேன்னு சொல்லிட்டு இப்போ அரும்பு வந்துச்சு. 1 அரும்பு வந்துட்டாலே இதில் எல்லாம் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கேந்தி செடியில் வந்து அரும்பு வைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். இதில் இன்னும் அரும்பே வரல. கனகாமர செடியில் வந்து
நேற்று நம்ம கொஞ்சம் பூ பறிச்சிட்டோம். இதெல்லாம் பறிக்காத இந்த பூங்க. இது பார், இந்த இதில் ஒரு ரோஸ் வந்து அரும்பு வச்சிருக்குது. இது பார், ஃபர்ஸ்டே நம்ம வச்சிருந்தது அந்த கருவேப்பிலை கன்று இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இது என்ன பண்ணுறாங்கப்பா, முனையில கட் பண்ணி விட்றாங்க. அடுக்கு செம்பருத்தி வந்து 2 பூ பூத்துருக்குது. இது பார், 2 பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு செம்பருத்தி இதோ ஒன்று 2 பூத்துருக்குது. ஒத்த அடுக்கு செம்பருத்தி 2, அடுக்கு செம்பருத்தி 2 பூத்துருக்குது. நான் கலைங்கெல்லாம் பெருசாகுது பார்க்கலாம். இதுலேயும் பூ பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பூத்துச்சுன்னா நிறைய பூ பூக்கும் இதுலேயும். இந்த மஞ்சள் அப்படியே நின்று போச்சு அதுலேயே. இது பார், இது வந்து நம்மளது தானே முளைஞ்சுது கொய்யாக்கா மரம். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நம்ம இதை கட் பண்ணி விட்டுது. இந்த கத்திரிக்காய் செடி களையெல்லாம் அதில் பாருங்கள் கத்திரிக்காய் வச்சுருக்குது. ஒரு கலையில் வந்து 4-5 கத்திரிக்காய் வச்சுருக்குது. நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இது வேணாம், வெள்ளை பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதுலேயே கத்திரிக்காய் வச்சுருக்குது. அந்த செடியில் வந்து ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்குது. இந்த பார், ஒரு பூ. இதில் வந்து நம்ம டெய்லியே நினைக்கிறேன் நான், இது மண்களை இன்னும் கொஞ்சம் கொட்டணும்னு மந்து போயிடுறேன். இது வேர் தெரியுது, கொஞ்சம் கொட்டிட்டு. இந்த பாரு வெள்ளைப்பூச்சி, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளைப்பூச்சி தெரிதா உங்களுக்கு? வேணுமா? நான் இவ்வளோ தண்ணி இது ஊற்றியும், புளிச்ச மோர் தண்ணியெல்லாம் ஊற்றியும் அது ஒழியவே மாட்டேங்குதுன்னா அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எதனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மழை வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.